ஹலோ மக்களே, படிக்கிறத ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சூப்பர் டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இன்னைக்கு ஒன்று படிக்கிறீங்க, அதை நாளைக்கே நாளானைக்கே படித்த மாதிரி இல்லையா? அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். எப்பயுமே நம்ம ஒரு சாப்டர் இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஆச்சும் அதை ரிவிஷன் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் 9லேருந்து 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக தூங்க போகணும். நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய ஸ்லீப் 8 ஹவர்ஸ் இருக்குது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்லீப் சர்க்கிளை வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணுறீங்க, 12 இல்லை 1 o'clock வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்லீப் அப்படிங்கிறத தாண்டி தான் நீங்கள் முழிக்கணும். ஸோ இர்ரெகுலர் ஸ்லீப் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அது உங்களுக்கு லாங் டேர்முக்கு மெமரியில் இருக்காது. 8 மணி நேரம் ஸ்லீப் அப்படிங்கிறது டெய்லி கண்டிப்பாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாச்சும் இருக்கணும். நீங்கள் நைட் ஸ்டடி பண்ணலாம், ஏர்லி மார்னிங் பண்ணலாம், வாட் எவர். ஆனால் மினிமம் 7 ஹவர்ஸ் ஆச்சும் நீங்கள் தூங்கணும். ஏன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆழ்ந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்த அன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துட்டு அது ரொம்பவே நல்ல ஒரு படமாக இருக்குது, நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தூக்கத்தில் நீங்கள் பார்த்த படத்தை வேறு வேறு டைமென்ஷனில் வேறு வேறு ஃபிகரில் நீங்கள் ஒரு படமாக நீங்களே கற்பனையில் உருவாக்கி அதை பார்ப்பீங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கு. ஸோ நமக்கு பிடிச்ச படத்தை நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கும்போது நம்மளே ஒரு கதையை உருவாக்கி அதை நைட்டு நம்ம தூக்கத்தில் அந்த கனவை யோசிச்சுட்ருப்போம். காலையில் கண் முழிச்சு பார்த்தா நைட் நம்ம யோசிச்சது அப்படியே நமக்கு ஞாபகத்தில் வரும். காரணம் கான்சன்ட்ரேஷன். அந்த படத்தை அவ்வளோ ஆழ்ந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு நாள் படிக்கிற டாப்பிக்கை அந்த அன்னைக்கு ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ண அந்த கண்டென்ட்டை நமக்கே தெரியாமல் நம்ம மைண்ட் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு லாங் டேர்மில் நம்ம படிச்சதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு டிப்ஸை நானுமே தான் பெருசாக நம்பலை, தூக்கத்தில் படிக்கிறதான்னு சொல்லிட்டு. ஆனால் இது நிஜமாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம டெலகிராம் சேனலில் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டிக்கு பெய்டு பேட்ச் லான்ச் பண்ணிருக்கு. மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்படுறவங்க டெலகிராம் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் டெலகிராமில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.